Hi friends, welcome to Maggie's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நியூ ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வர ரெசிபீஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது உங்களுக்கு ஈஸியாக எம்மியாக எப்படி குக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பன்னீர் சப்பாத்தி செய்ய போகிறோம். பன்னீர் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் லேசாக ஜீரக பவுடரும் சில்லி பவுடரும் போட்டிருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தியில் வச்சு இட போகிறோம். சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பன்னீர் சப்பாத்தி செய்வோம். வாங்க. ரவுண்ட் வேணால் ரவுண்ட் போட்டுக்கோங்க, ஸ்கொயர் வேணால் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. உங்கள் இஷ்டம் எப்படினாலும் தேய்ச்சிக்கோங்க. இது அப்படியே தயிர் வச்சு சாப்பிட்லாம். ப்ளைனாகவும் காலையில் நம்ம இது வேலைக்கு போகிறோம்னா இதை எடுத்துகிட்டு போகலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுட்டு அப்படி லஞ்சுக்கு 4 செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஃப்ரீயாக இருக்கும் நல்லா. ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே நீங்கள் உருட்டி அப்படியே ரோல் பண்ணி அப்படியே பசங்களுக்கு கொடுத்து விட்டாலும் ஸ்கூல் கிளம்புறத விட நல்லாயிருக்கும். அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் தயிர் கொடுத்து விடலாம். இல்லை ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதே அப்படியே சாப்பிட்ருங்க. இதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணியிருக்காது. நம்மளோட பன்னீர் ரோட்டி இல்லை பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் பிளேட்டில் வந்து டிஸ்பிளேக்கு ஒன்று ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து ரவுண்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு உங்களோட லவ் ஒன்ஸையும் கிட்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், என்ஜாய் குக்கிங், ஈட் ஹெல்தி. பாய்.